திருச்சி காந்தி மார்க்கெட்டுக்கு அருகில் உள்ள போதி நர்சரி கார்டன்லேருந்து பேசுகிறோம். செடியை வாங்குறவங்க அதிகமாக என்ன விதமான கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறத செடியை பார்த்துக்கிட்டே பேசலாம் வாங்க. முக்கியமாக ஒரு தொட்டியிலேருந்து செடியை வேறொரு தொட்டிக்கு மாற்றும்போது எதை செய்யணும், எதை செய்யவே கூடாது. நல்லா இருந்த செடி திடீர்னு வாடி போகுது அப்படின்னா உடனே என்ன செய்யணும்? சொட்டு நீர் பாசன வசதி இல்லாதவங்க சனி ஞாயிறு ஊருக்கு போகிற மாதிரி இருந்தால் தண்ணியே இல்லாமல் எப்படி செடியை பாதுகாக்கிறது? செடிகளுக்கு சூரிய ஒளி அவசியம், ஆனால் சூரிய வெளிச்சமே படாது அப்படின்னா அவங்க எப்படி செடியை வளர்க்குறது? செயற்கை உரங்களை விட இயற்கை உரங்கள் தான் மிகச்சிறந்தது. இயற்கை உரங்களிலே மிகச்சிறந்த இயற்கை உரம் எது? சொட்டு நீர் பாசன வசதி இல்லாதவங்க வெளியூருக்கு செல்வதாக இருந்தால் தொட்டியோட மேல் பகுதியை ஈர சணல் சாக்குனால மூடுறது மிகவும் சிறந்தது. ஏன் அப்படின்னா தண்ணியே இல்லாதப்ப அதிகமான வெயில் தாக்கம் செடியோட வேர்களை பாதிக்காம இது பாதுகாக்கும். ஒரு தொட்டியிலேருந்து மற்றொரு தொட்டிக்கு செடியை மாற்றும்போது செயற்கை உரங்களை உடனடியாக வைக்கக்கூடாது. அதே மாதிரி தொட்டியை மாற்றின உடனே அதிகமாக வெயில் படக்கூடிய இடத்துல தொட்டியை வைக்காம மிதமாக வெயில் படக்கூடிய இடத்துல ஒரு வாரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பழைய இடத்துக்கு கொண்டு போய் வச்சுக்கலாம். சூரிய வெளிச்சமே படாது ஆனால் செடியை வளர்க்க விரும்புகிறவங்க அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா அந்த செடியை காலையில் 7 மணி முதல் 8 மணிக்குள்ள வெயில் படுற மாதிரி வச்சுட்டு திரும்ப நம்மளுடைய பழைய இடத்துக்கு கொண்டு வச்சுக்கலாம். 2 மாதங்களுக்கு ஒரு முறை மண்ணில் ஊட்டச்சத்துக்கள் குறையாமல் இருப்பதற்கு இயற்கை உரங்களான வேப்ப முன்னாக்கு, புங்க முன்னாக்கு, கடலை புண்ணாக்கு இதை சரி விகிதத்தில் கலந்துக்கிட்டு 1 கிலோக்கு 5 லிட்டர் தண்ணியை ஊற்றி 24 மணி நேரம் நீரில் ஊற வச்சு மறுநாள் காலையில் செடிகளுக்கு ஊற்றினால் செடிகளில் இலைகள் கிளைகள் ஒரு வாரத்தில் புதுசாக உருவாக ஆரம்பிக்கும். இந்த இயற்கை உரங்கள் உரங்களாக மட்டும் இருக்கிறது இல்லை, அதே சமயத்தில் மண்ணுக்கு அடியில் உள்ள பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும். செடியை எங்கள்கிட்ட வாங்கினவங்களாக இருந்தாலும் சரி வாங்காதவங்களாக இருந்தாலும் சரி, ஆனால் அவங்க வச்சிருக்க செடியை செழுமையாக வளர்க்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். வாழ்க வளமுடன்.